பட்டணத்தில் நாகராஜ நாகக்கண்ணி ஆய மன்னவனும் தேவியுமா அவ குழந்தை ஒன்று இல்லாமல் அந்த பெரிய தவம் செய்யும் போது அந்த பகவானும் பார்வதியும் அந்த பிரியலக்க வரபோது என் நாகலோகம் வழியாக நாகராஜ நாகக்கண்ணி அந்த நாகக்கண்ணி தவத்தை கண்டு நாகக்கண்ணி தவத்தை கண்டு ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவனே பகவானே இந்த நாகக்கண்ணி பெண்கோடியா அவ என்னை போல பெண்ணல்லவா பெண்ணுக்கு மனமிறங்கி ஒரு பிள்ளை ஒன்று கொடுக்கணுமே என கண்ணிக்கு தான் மனமிறங்கி என்னை கை குழந்தை கொடுக்கணுமே என பார்வதியும் சொன்ன போது ஆண்டவன் அப்படி ஆதிசக்தி பார்வதியா அவ பிள்ளை இல்லாத பேருக்கும் பிள்ளையாக பிறக்க போறா 1008 சொருபத்துல அரச ரூபம் எடுப்பாளா அதை அமிர்தம் என்னும் கலசத்துல ஆதிசக்தி அழைப்பாளா அதை 8 நல்ல கலசத்துல அந்த நாகக்கண்ணி கை கொடுத்த நாகக்கண்ணி பெண்படியா 8 நல்ல கலசங்களை நாகலோக பட்டணத்திலே 48 நாள் ஒரு மண்டலம் மலமனை அழகாக்க 48 நாளையில 4 நாளையில நல்ல தையும் மாதத்தில 4 கிழமையில 8 நல்ல கலசங்களும் அழகுடனே வெடிக்கிறையா அந்த கலசம் 8 வெடித்து போது கலசத்துல வந்திருந்தா 2வது கலசத்துல பிறந்து வாரா 3வது கலசத்துல வந்திருந்தா 4வது கலசத்துல உச்சிமாடி போட்டாரா 5வது கலசத்துல சந்தான மாரியம்மா 6வது கலசத்துல பத்திரகாளி வந்திருந்தா 7வது கலசத்துல அத்தாரமா வந்திருந்தா 8வது கலசத்துல காளி வந்து கொடுத்தாளா அட்டவாளி 8 பேரும் மதுடன நவம்புரிக்க ஆடி வாரா பாடி வாரா ஆளாளி போட்டு வாரா குக்கையம்மா வாசலில அக்கண்டாக மாடசாமி ஆதியிலே தர்க்கராஜா சாமி தலையில தலவாய் மாடா நாட்டுமுகம் கொண்ட தெய்வம் பொல்லாத தலவாய் மாடா தலவாய் மாடனோடு சாமி சட்டனாக வெப்பப்பாடா சாமி சகியிலி பூரத்தோடு பொல்லாத மாடசாமி சாமி சுரணன் இந்த பெருமாளும் ஆடிய முட்டுப்பட்ட 21 தம்பிகளும் 61 புத்திரனும் அம்மானோட வாசலில ஆடு நம்ம பாடுதையா அம்மிய துக்கையம்மா மதுரன வரமுடிக்க காளியா பேர்ந்தவனா எனக்கு உயிரப்பெல்லாம் உரிசனையா சக்தி கொண்ட துர்க்கையோடு உச்சி கண்ணில் போந்தவளே உச்சி நிமவாடியோடு சந்தான மாரியம்மா அக்காரங்க 8 பேரும் சாமனடு சாமம் போட சரி சாம அழகிறார் அருளோடு முரசோடு விளையாடி வாராளே கொட்டு மேல முழக்கத்தோடு போட்டு வாராளே ஆடி வாரா பாடி வாரா ஆடாடி போட்டு வாரா சத்தியான துர்க்கையம்மா அவர்கிட்ட வேலையிற வேம்பு பிறந்திடுமா விஜயநகர் பட்டணத்தில் வேம்பு பிறந்த போது அடையாள பெண் பிறந்தா பிறந்திடுமா விஜயநகர் பட்டணத்தில் ஈஸ்வரியோ துர்க்கையம்மா வந்து பிறந்த போது விளையாட பெண் பிறந்தா துர்க்கையம்மா உச்சியில பிறந்தவளே உச்சிமகாடு சந்தனம் மாறியே
அக்காரங்க எட்டு பேரு தாயோடு முரசோடு இப்ப விளையாடி வாராளே தாய கொட்டு மேல முழக்கத்தோடு தாய கலக போட்டு ஆடாளே உனக்கு சாட்டை வந்து பிறந்திடுமா ஏ சட்டி கொண்ட துக்கையம்மா தாய சதுரகிரி நல்லவதே உனக்கு சாட்டை வந்து பிறந்த போது தாய சதுராட பிண்டிரண்டா சாட்டையில கொலுவிருப்பா சாட்டையில கொலுவிருப்பா சத்திய தயாரறிவா தந்தை வந்து பிறந்திடுமா வந்து பிறந்திடுமா துக்கையம்மா உனக்கு சதுரகிரி மேடையிலா தந்தை வந்து தந்தை வந்து பிறந்த போது துக்கையம்மா அவ பிறந்தா உனக்கு வந்து வந்து அவ பிறந்திடுமா அந்த விஜயநகர் அவ பட்டணத்து அவ வந்து 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 பிறந்த போது அவ பிறந்த போது அம்மா விளையாட விளையாட பிறந்த போது பிறந்த போது உனக்கு சோழன் வந்து பிறந்திடுமா அம்பு துர்க்கையம்மா உனக்கு சோழன் வந்து பிறந்த போது சிசி செய்ய செஞ்சிருந்தா சோழத்துல கொடுப்பா சொல்லி வரம் கொடுத்தாளா சந்தான மாறியோடு உச்சி கண்ணில் பிறந்த சத்து உச்சியினை வாழி அக்கா வந்து எட்டு பேரு மண்ணோடு முறைசோடு விளையாடி வாராளே ஆடி வாரா பாடி வாரா ஆடி போட்டு வாரா துக்கையம்மா கம்பத்து அழகியவா கோவான தங்கையம்மா அம்பிகைய துக்கையம்மா கரகத்து அழகியம்மா கிருஷ்ணனோட தங்கையம்மா வாக்கு சொன்ன கத்தாள் அம்மா கொடுத்தா கையாடு உன்னை நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு கொடுப்பவரு அம்பிகைய துக்கையம்மா துக்கையம்மா மறிச்ச உச்சி மகாளிக்கு தங்கச்சாரம் பொடி கொத்தோடியா போட்டு கும்மியாடியா போட்டு கும்மியாடியா தாயே அம்மன் இருப்பத அறையிலே அம்மாள் அழகிருப்பத கொழுவிலே அழகிருப்பத கொழுவிலே அழகிருப்பத கொழுவிலே அழகிருப்பத கொழுவிலே இங்க கொழு இருக்கிற துர்க்கையம்மாளுக்கு குனிந்து கும்மி அடிக்கிறோம் கும்பம் பிறந்ததும் கோணகிரி அவ கூத்தாட வந்தாலாம் அவ கூத்தாட வந்தாலாம் பேட்டைக்கு தான் இங்க குளிச்சு வருகிற சந்தன மாறிய கோவிட்டு கும்மி அடிங்க ஆனந்த கும்மி அந்த சங்கரங்கோவில ரொட்டினிலே ரெண்டு சாமி தோரப்பாண்டி நந்தவனம் நந்தவனத்தில நாளிகிரி தாய 400 மாதமா மேஞ்சகிலியா 400 மாதமா மேஞ்சகிலியா அவ கண்ட பொறுத்தவ துர்க்கையம்மாளுக்கு ஜோடி மூடியும் மாறண்டிகிலே செங்கலறுத்த கீடங்குக்குள்ள ரெண்டு சீரக செம்பவே ரெஜி வச்சோம் சீரக செம்பவே ரெஜி வச்சோம்
பச்சை கிளி எல்லாம் கொத்தி திங்கும் பறந்து கும்மி அடிங்க மாமா நானே நம் தன்னானே ஆணை வருவத பாருங்கம்மா ஆணை அசைந்து வரதா பாருங்கம்மா ஆணை அசைந்து வரதா பாருங்கம்மா தாயே ஆனதடம் போல சங்கிலி பூலத்துக்கு அட்டியல் மின்பத பாருங்கம்மா கும்பியடே குதிரை வரதா பாருங்கம்மா குதிரை கொதித்து வரதா பாருங்கம்மா குதிரை குதித்து வரதா பாருங்கம்மா அந்த குதிரை மேல வர தலைவை மாடனுக்கு குள்ளாம் என்பதை பாருங்கம்மா பிச்சி மலர பிறக்குங்கம்மா நீங்க பிள்ளைக்கோர் மாலையா கட்டுங்கம்மா பிச்சி மலர பிறக்குங்கம்மா தாய பிள்ளைக்கோர் மாலையா கட்டுங்கம்மா தாய பிள்ளைக்கோர் மாலையா கட்டுங்கம்மா தாய பேரு பெற்று வர பேச்சி அம்மாளுக்கு பொறுத்த கும்மி அடிங்க தாய ஆளேலம் கும்மி ஆளேலோ மலர பிறக்குங்கம்மா நீங்க ஆளுக்கு ஒரு மாலையா கட்டுங்கம்மா ஆளுக்கு ஒரு மாலையா கட்டுங்கம்மா நீ பாடு வருகிற ஆனந்த கோவை அடிப்போம் தனனை தன்னோ தனனை தன்னோ தந்தனை தோ அந்த நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாக கண்ணி அவர்கள் இரு பேர்களுக்கோ மகுடனைத்தான் வத முடிக்க மாய சத்தியம்மா பார்வதியா அட்டகாளி எட்டு பேரா அவதாரம் எட்டு பேரா மாறி மாறி என்றொருத்தி மாறி ஈஸ்வரியா என்றொருத்தி காளி காளி என்றொருத்தி காளி ஈஸ்வரியா என்றொருத்தி நீலி நீலி என்றொருத்தி நீலகண்டி என்றொருத்தி எல்லாத்துக்கும் இளைய சக்தி இளைய சக்தி ஏற்ற கண்ணியம்மா வடக்குத்தியா இளைய சக்தி அக்காதங்க எட்டு பேர நாகராஜ நாகக்கண்ணி ஊட்டி மெல்ல வளர்த்து வாரா என்ன உடம்பு எல்லாம் நெய்யுருக ஏத்தி மெல்ல வளர்த்து வாரா தேவமெல்லாம் நெய்யுருக நாலு ஒரு மேனியுமா மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா
வளர்த்து வரும் நாளையில ஆதி கைலாச வாசலில ஆதி சத்தியான பார்வதியா அந்த ஆண்டவனார் இடமதில ஆண்டவனே பகவானே இன்னி 8 நாளைக்குள்ள எனக்கு கைப்பிடிக்க தோழி வேணும் எனக்கு கால் பிடிக்க தோழி வேணும் எனக்கு தட்டாங்கள் விளையாட காசிமா பெண்கள் பெருமானே இன்னும் 8 நாளைக்குள்ள எனக்கு 7-8 தோழி பெண்களாக நாகலோகப்பட்டணத்திலே அவதாரம் செய்த என் அக்கா தங்கை 8 பேரையும் தோழி பெண்களாகவே எடுத்து வர வேண்டும் என்று சொல்ல தோழி பெண்ணாக எடுக்கணுமானால் எம்பெருமான் கோபால கண்ணனாலே முடியும் என்று எம்பெருமானான கோபால கண்ணன் தங்கையர்களை எடுக்கணுமான ஆண்டவனிடத்திலே இருக்கக்கூடிய 2 வரங்களை வாங்க வேண்டும் என்று பறக்கு படகு ஒன்றும் நாகதாளி வேறையும் வாங்கி கொண்டு நாகலோக பட்டணம் சென்று அட்டகாளி 8 பேரை எடுக்க வேண்டும் என்று என் பெருமான் எப்படி வருகிறாரே ஆனா 90 10 சென்ற 90 10 சென்ற துவண்ட ஒரு கிழவனை போ 400 10 சென்ற மறைத்ததொரு கிழவனை போ எம்பெருமான் கோபாலன் காவி நல்ல உடை அணிந்து துளசி மணி மாலை போட்டு தொட்டநாமம் 96 இட்டநாமம் 21 எம்பெருமான் போட்டுக்கொண்டு மகளோக பட்டினந்தா மகளோக நாராயணன் நாராயண பட்டணத்தில் அக்கா தங்க 8 பேர எம்பெருமான் கோபாலன் அப்படியே எடுத்துக்கொண்டு ஆதி வெள்ளி கைலைக்குத்தான் ஆளகனே வாராரே ஆதி வெள்ளி கைலையில பார்வதியா இடமாதியில 8 பேரை ஒப்படைக்க பார்த்தாரே பார்வதியா தங்கையர்கள் அழகை கண்டு அக்கா தங்கை 8 பேரும் கையிலே இருந்தாரானா ஆண்டவன் தான் பகவானோ பார்வதியா மறந்திடுவா காளியர தேடிடுவா அக்கா தங்கை 8 பேரையும் சந்தனமா சோலையிலே விட வேண்டும் என்று பெருமான் கோபால கண்ணனை அழைத்து சோலையிலே கொண்டு வந்து விட என் பெருமானோ 8 பேரையும் அழைத்துக் கொண்டு சந்தனமா சோலையிலே சந்தனமா ரிஷியிடத்திலே ஒப்படைக்க சந்தனமா ரிஷியோ அக்கா தங்கை 8 பேரையும் ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாகவே புகழாகவே வளர்த்து வரக்கூடிய நாளையில் 1 வயதாம் 2 வயதாம் ஒற்ற 3 வயதும் ஆச்சு 5 வயதிலே அறிவு கலைகளை படித்து வருகிறார்கள் 6 வயதிலே நடந்து ஓடி தங்கை 8 பேரும் 12 வயதாகவே நிறைந்திருக்கும் பொழுது அங்கே ஒரு நாளா தமதியில அக்கா தங்கை 8 பேரும் சந்தனமா இடையமதியில என்னாவே சந்தனமா சந்தனமா முனிய தாய் தகப்பன் யாரு என்று எங்களுக்கும் தெரிய வேணும் 8 பேரும் கேட்ட போது சந்தனமா முனியும் அடியம்மா தாலியாரு தாய் தகப்பன் தெரியணுமா ஆண்டவனை நினைக்கணுமே ஆண்டவனை அக்கினி யாகமதக்கணும் அக்கினி யாகம்னு விளக்கணும் அப்படி ஆண்டவனை நினைக்கணுமே அக்கினிய விளக்கணுமே 8 பேரும் சொன்ன போது அப்படியே ஆட்டும் என்று சந்தனமா சோலையில ஆள நல்ல குளிய வெட்டி அரையளவு மணல் குவித்து அட்டகாளி 8 பேரும் ஆலங்குச்சி அரசங்குச்சி வன்னி குச்சி எடுப்பானா
யாகத்தில போடுவாளா நல்ல எண்ணெய் கோங்கு எண்ணெய் குடங்குட மணிய கொட்டி அக்கினிய வளர்க்கும் போது வளர்க்குகிற யாகத்தாலே ஆண்டவனுக்கு பொருட்களைய பார்வதியை தான் அழைத்து ஏடியம்மா பார்வதிய ஏடியம்மா பார்வதிய தாயே என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள் அம்மா பார்வதிய பார்வதிய அந்த சந்தன மாஞ்சோலையில தங்கையர்கள் 8 பேரும் வழக்குகிற யாகத்தால் இந்த ஈசனுக்கு பொருட்களையே அக்கினி யாகத்தையும் அணைக்கணும் அரணாரும் சொன்ன போதே அப்படியே ஆட்டுமேன்றி ஆதிசக்தி பார்வதியா சந்தனமா சோலைக்கு தான் சக்தி அவள் ஓடி வந்து காளியர்களிடம் அதில அம்மா அடி அம்மா தங்கையர் வழக்குகிற யாகத்தால ஆண்டவன் பகவானுக்கு பொருட்களையே யாகத்தையும் அணைக்கணும் பார்வதியும் சொன்ன போது 8 பேரும் ஏது சொல்வா அம்மா பார்வதி யாகத்தை அணைக்கணுமானா தாய் தகப்பன் யாருன்னு தெரியணும் தான் நாங்க யாகத்தை வளர்க்கிறோம் ஆண்டவன் வராத வரைக்கும் யாகத்தை நாங்க அணைக்க மாட்டோம் அப்படியே ஆண்டவனை காப்பாற்றும் தத்துவம் உனக்கு இருந்ததையானா நீயே அக்னி யாகத்திலே இறங்கி அக்னியை அணைக்க வேண்டும் என்று சொல்லும் அப்படியே ஆகட்டும் என்று ஆதிபராசக்தி பார்வதா தேவி என் உயிரை கொடுத்தாவது ஆண்டவனை காப்பாற்ற வேண்டும் என்று அவள் வேப்பலையும் கப்பரையும் சூடாயுதம் பொன்பிரம்பை கையிலே எடுத்து அக்னி யாகத்தை சுத்தி வந்தால் அக்னி யாகத்திலே இறங்கினா 3 தரம் வலமே வந்து இதை பார்த்தால் 8 பேரும் நம்ம அக்கால ஒரு விளையாட்டுக்கு தானடி சொன்னோம் அக்னி யாகத்துல இறங்கிட்டாள அதானே விளையாட்டுக்கு சொன்னா இறங்கிட்டாள அக்காலோடு நாமளும் இறங்கினோமே ஆனால் அக்காளுக்கு ஆண்டவன் உயிர் கொடுக்க வந்துதானே ஆகணும் எப்படியும் சிவபெருமான் வந்துதானா நாமளுக்கும் உயிர் கொடுப்பார் என்று ஆதி பராசக்தி பார்வதிக்கு பின்னால 8 பேரும் அக்னி யாகத்திலே இறங்க அக்னியும் அணைந்தது ஆண்டவனுக்கு வேள்வி குறைந்தது ஆண்டவன் எண்ணி பார்த்தார் அக்னி வேள்வி குறைந்தும் அக்னியை அணைக்க போன பார்வதியை தாங்கவில்லையே என்று ஆண்டவன் ஞானத்தால் அறிந்து பார்த்தார் பார்வதி 8 பேரோடு 9வது பேராக அக்னி யாகத்திலே கருகியிருப்பதை கண்டு இவருக்கு மறு உயிர் கொடுத்தாக வேண்டும் தீர்த்தமும் திருபிரமும் கையிலே எடுத்துக்கொண்டு சந்தனமா ஜோலைக்கு ஓடோடி வந்தார் ஆண்டவன் சிவபெருமான் தீர்த்தமும் திரபிரமும் கையிலே எடுத்து தீர்த்தம் கொண்டு தொழிப்பாரா திருவிரம்பால் தட்டுவாரா திருவிரம்பால் தட்டும் போது அட்டகாளி 8 பேரும் தூங்கி மெல்ல எழுந்தது போமா சுந்தரமா எழுந்து வாரா எழுந்து வரும் வேளையில அந்த 8 பேருக்கு பின்னால ஆதிசக்தி பார்வதியா அழகுடனே வரபோதே ஆண்டவன் தான் பகவானோ ஆதிசக்தி பார்வதா தேவி தன்னுடைய அருகிலே அணைத்து 8 பேரோடு நீ 9வதாக எழுந்து வந்ததாலே இன்று முதல் உனக்கு நவக்கிரக நாயகி என்று பெயர் நாமத்தை கொடுக்க 8 பேரும் பார்த்தா
ஆண்டவா சிவபெருமானே சிவபெருமானே அக்காலோடு நாங்களும் இருந்து வந்தோம் அல்லவா ஆமா அக்காளுக்கு பேர் நாமம் கொடுத்ததே போல எங்க 8 பேருக்கும் பேர் நாமம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல பேர் நாம கொடுக்கணும் அப்ப ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார் இல்லையா அம்மா காளிமார்களே ஓ உங்களுக்கு கொடுத்த பெயரை ஒருபொழுதும் மாற்ற முடியாது ஆமா இருந்த போதிலும் மாறி ஒருமுறை நீங்கள் அவதாரம் செய்ததாலே செய்ததால அம்மா மாறி மாறி பிறந்ததாலே தாய மாறி என்று ஒரு பெயர் தாய தீயாதிர பாய்ந்ததாலே தாய தீப்பாச்சி மாரியம்மா தாய அக்கினியில் எழுந்ததாலே தாய அக்கினி மாறி உந்த பேரு தாய சடையோடு இருப்பதாலே தாய சடம் மாறி உந்தன் பேரு தாய சந்தனமா சோலையிலே பிறந்ததாலே தாய சந்தன மாறி உந்தன் பேரு தாய வடமுகமா எழுந்ததாலே எழுந்ததாலே தாய வடக்கூட்டியா உந்தன் பேரு எழுந்ததாலே பெயர் நாமம் கொடுத்த போது ஏனே அட்டகாளி 8 பேரும் எங்களுக்கு பெயர் கொடுத்த காரணத்தா எங்க 8 பேர்களுக்கும் இருக்கையில வேணும் அமைதிக்க பூமி வேணும் 8 பேரும் கேட்ட போது ஆண்டவன் தான் பகவானோ அப்படியே ஆட்டும் என்று கோட்டை போற வரம் கொடுக்க அட்டகாளி 8 பேரும் அந்த 30 ஓரம் தன்னாதில அம்மா கோட்டை எது போடுவாளா அவ கோட்டையில கொடியும் கட்டி அம்மா கொடிமரத்தில் பட்டும் கட்டி அரசாண்டு வாழாளே தாயான துர்க்கையம்மா உச்சினி மாகாளியம்மா சந்தன மாரியம்மா அந்தாரி கனகதுர்க்க அட்டகாளி 8 பேரும் அந்த 30 கோட்டையில கோட்டையில கொடியும் கட்டி கொடிமரத்தில் பட்டும் கட்டி அப்படி அரசாண்டு வாரபோது அங்க 50 வருட காலம் அங்க அழகுடனே ஆண்டு வாரா அங்க 51 நாளையில அங்க ஆணவம் முளைத்திடுமா அங்க ஆணவம் முளைத்த போது அங்க கோட்டையது தீப்பிடிக்க அங்க அரிசிக்க அரண் சிறக்க அட்ட காளிகோட்டை தீப்பிடிக்க கோட்டை தீப்பிடித்த வேளையில அட்டகாளி 8 பேரும் அவ கருகி ஊழுகிறாளே அப்ப ஆண்டவன் தான் பகவானோ அவ சித்தம் கொண்டு தெளிப்பாரா அவ திருப்புறம்பால் தட்டுவாரா அங்க திருப்புறம்பால் தட்டும் போது அட்டகாளி 8 பேரும் அரணருக்கு முன்னால ஆடுவாளம் பாடுவாளாம் ஆதாளி போடுவானா ஓடுவாளம் சாடுவாளாம் அங்க ஊழ சத்தம் போடுவாளாம் பார்த்தாரே பகவானோ ஏடியம்மா காளியாரே என்னுடைய வார்த்தைகளோ பகவானும் சொன்ன போது அட்டகாளி 8 பேரும் ஆண்டவனார் இடமதில ஆண்டவனே பகவானே எங்க 8 பேர்களுக்கும் இருக்க இடம் வேணும் எனக்கு இடப்பாகம் எனக்கு வேணும் இடப்பாகம் கட்ட போது ஆண்டவன் தான் பகவானும் ஏடியம்மா தங்கையாரே அம்பிகையே புத்தையம்மா உச்சியினி மகாளி சந்தன மாறி கனகத்தூர்க்க உங்க 8 பேர்களுக்கும் நான் இருக்க இடம் தாரேன் அம்மா இடப்பாக வரமும் தாரேன் இடப்பாக வேணுமானா நீங்க அம்பிகையா 8 பேரும் மச்சரிசி வனமாதியில மகேந்திரகிரி பட்டணத்தில் வாழ்ந்து வர மகிடாசுரன் அந்த நல்ல மகிடனை தான் ஆண்டவனை எண்ணியல்லோ 12 வருட காலம் அருந்தவமும் இருந்தல்லவோ அந்த அரவானோட இடமாதியில அழியாத வரங்கள் வாங்கி பெண்ணாலே அழிவு வரும் மகிடாசுரம் வாங்கியிருக்கான் அப்பேற்பட்ட மகுடனை தான் வதம் முடித்து வந்த யானை உங்க 8 பேர்களுக்கும் இருக்க இடம் தாரேன் எனப்பாக வரமும் தாரேன் என்று அரணாரும் சொன்ன போது அப்படியே ஆட்டம் என்று அட்டகாளி
எட்டு பேரும் அவன் மகரனைத்தான் வர முடிக்க வாராளே எட்டு பேரும் அவன் மச்சரிசி வனமாதியில அந்த மகுடனோட கொட்டையில அம்பிகையா எட்டு பேரும் அவன் மகுடனை வத முடிக்க அம்மா வத முடிக்க வேணுமேரு நம்ம 8 பேரா இருந்தோமானா அவன் ஒரு காலம் அழிய மாட்டான் 8 பேரும் ஒன்று கூடி அங்கே 8 பேரும் ஒரு சொருவமாகவே எடுக்க வேண்டும் என்று அட்டகாலி 8 பேரும் துர்க்கையாகவே வடிவம் கொண்டு அந்த மச்சரிசி வனத்திலே மகிஷாசுரனுடைய கோட்டையிலே மகடாசுரனை வத முடிக்க வேண்டும் என்று 8 பேர் எண்ணும் பொழுது மகடாசுரன் ஆழகால தூக்கத்திலே உறங்கி கொண்டிருக்க உறக்கத்திலே கொன்றமானால் 1000 தோஷம் வந்து சேரும் என்று கொன்றம் வந்தால் தோஷம் சேரும் என்று அம்பிகை 8 பேருமாக என்ன செய்தார் மகனான ஆதிமூல பெருமாளை மனிதரே என்ன ஆதிமூல பெருமாளோ ஆணை போல வடிவம் கொண்டு மகுட மார்புலத்தை மிதிப்பாரா மார்புலத்தை மிதித்த போது ஆடலைய அசையலைய சிங்கமுக வாகனத்தை அனுப்புதாலே அம்பிகையா சுருகூர அசையலைய கடுவாய அனுப்புவாளா கண்முழித்து பார்க்கலைய எம்பெருமான் கோபாலன மனமதில எண்ணுவாளா எம்பெருமான் கோபால ஒரு வெள்ளாடு வடிவம் கொண்டு மகுட மார்பதில மிதித்த போது சுப்பெரும்பு கழித்ததென்று அவன் கண்விழித்து பார்ப்பானா இந்த காளியத்தான் கண்ட போது ஏடி அம்மா பெண் சுசுவே ஆணாக இருந்திருந்தா அழிந்திருப்பார் இந்நேரம் பெண்ணாவே இருந்ததாலே போமா என்று சொல்லி ஆத்தாளே துர்க்கையம்மா ஏடா மகிடாசுரா முடிக்க வந்தேனடா முடிக்க போறேன் என்று அம்பிகையா 8 பேரும் மகுடாசுரனோடு மல்லுக்கு நிப்பாளா மகுடனோடு மல்லுக்கு தான் அட்டகாலி 8 பேரும் மகுடனத்தான் வதைத்தாளே உலகத்தைய கையில் எடுத்து சங்கையத்தான் வெட்டும் போது மகடனுடைய ஒரு சுற்று ரத்தம் அது பூமியிலே விழுந்ததையானா 1000 மகடனாகவே வந்து முளைப்பான் என்று ஆதிபராசக்தி பார்வதாதேவி அழைத்தா ஆதிபராசக்தி பார்வதாதேவி ஆகாய மார்க்கமாகவே வந்து 8 பேரும் நீங்க இப்படி இவனை கொண்டீர்களையானா ஒரு காலமும் அழிய மாட்டான் இவனை அழிக்கணுமானா நீயே ஒரு ஆயுதத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்ல அப்படியே ஆட்டும் என்று ஆதிபராசக்தியின் வார்த்தையை கேட்டு அட்டகாலி 8 பேரும் மகிஷாசுரனை வத முடிக்கணுமானா நாமளே ஒரு ஆயுதத்தை உருவாக்க வேண்டும் என்று அமரிசடைய உழைப்பாளா போறப்பல்ல புடுங்குவாளா ஆயுதமா எடுப்பாளா தொண்டையில குத்துவாளா இங்க மத எடுப்பாளா மத குடிக்கால காளியாக வாராள மகுடனைத்தான் வத முடித்து கைலாசம் ஓடி வாரா பார்த்தானே மகிஷாசுரன் அம்மா காளியர எந்த உயிர் உனக்கு வேணுமானா அம்மா போவோம் தன்னாதிர எந்த இடம் அமர்ந்தாலும் எனக்கு முன்னால தலைமகனா நான் இருப்பேன் மாப்படப்பு மாதாவுக்கு மாமிசமோ மகிடனுக்கு சொல்லுமாவே மாதாவுக்கு சொல்லுமரி மகிடனுக்கு செங்கரும்பு மாதாவுக்கு சேவல் கோழி மகுடனுக்கு பானக்கரம் மாதாவுக்கு பச்சரத்தம் மகுடனுக்கு வரங்களையும் வாங்குவானா அப்படியே
ஆட்டும் என்று அம்மா வரங்களையும் தான் கொடுத்து அந்த பொல்லாத மகுடனைத்தான் சிங்கமுக வாகனமா மாத்தியல்லோ ஆதி கைலாசம் போகணுமே இப்ப ஈசனத்தான் பார்க்கணுமே இப்ப எடப்பாக பார்க்கணுமே என்று ஆதி வெள்ளி கைலைக்குத்தான் மட்டகாளி 8 பேரும் அவசரமா ஓடி வரும் வேளையில அட்ட காளியர்க்கு தான் பயந்து ஆண்டவன் தான் பகவானும் அவரோ வண்டூரி மலையாதில வைரப்பார தன்னாதில பிறந்த குழந்தையாக நிப்பாரா பார்த்தாளே வெட்கப்பட்டு அம்மா திரும்புவாளா ஆண்டவனார் இடமாதியில ஆண்டவனே பகவானே இந்த பிறவி செய்த குழந்தைக்குத்தான் பெயர் நாமம் கேட்ட போது ஆண்டவனும் பெயர் கொடுத்தா அந்தோரி மலையாதில வைரப்பார தன்னாதில அன்புவித்த காரணத்தால் நம்பிக்கார வைரவனா கண்டியலும் காவல்காரன் பகவானும் பெயர் கொடுத்து அம்மா அம்மா காளியரே பூலோகம் போகும்போது இந்த நல்ல வைரவனும் உங்களோடு காவலுக்கு அழைத்து போக ஆண்டவனும் சொன்ன போது ஆண்டவ பகவானே எங்க 8 பேர்களுக்கும் மகளவதம் முடித்தமானா இருக்க இடந்தாரன் இழப்பாக தாரேன் என்று பகவானும் சொன்னீரல்ல எனக்கு இழப்பாக வேணும் என்று 8 பேரும் கேட்ட போது ஆண்டவன் தான் பகவானும் ஏடியம்மா காளியரே மகுடனவாதம் முடித்து எத்தவரி கோலத்தோடு வந்ததாலே அம்மா கையில இடமும் இல்ல பூலோகம் போகணுமே போலாக வாழணுமே நாடு சுத்தி பார்க்கணுமே நலமுடனே வாழணுமே 8 பேரும் கேட்ட போது அப்ப அட்டகாலி 8 பேரும் ஆண்டவனே பகவானே பூலோகம் போணுமானா எங்க 8 பேர்களுக்கும் ஆக்கு வரம் அழிக்கு வரும் 1008 வரும் 1008 வரங்கள் வாங்கி கொள்ளு வரம் மெல்லு வரம் கோடி நல்ல வரங்கள் வேணும் கோடி நல்ல வரங்களோடு காசல்காரி பேரிக்காரி தும்மல்காரி கால்ராக்காரி இத்தனையும் சேர்ந்ததொரு ஒரு முத்து வரம் எனக்கு வேணும் என்று 8 பேரும் கேட்ட போது அப்ப ஆண்டவன் தான் பகவானும் அம்பிகையா 8 பேருக்கும் அவர் ஒரு பட்டி முத்து எடுத்து உச்சமகாளி கை கொடுக்க அவரை 2 பத்தி முத்தெடுத்து ஈஸ்வரி துர்க்கையோட கை கொடுக்க ஆமா 3 பத்தி முத்தெடுத்தா அவ முப்புடாதி கை கொடுக்க முத்து வாரம் வாங்கி கொண்டு 800 8 பேரும் இந்த நல்ல வரமதை தான் பரிசோதிக்க வேணும் என்று அட்டகாளி 8 பேரும் ஆண்டவன் தான் பகவானோ படிய தந்து வரபோது ஆண்டவன் தான் பகவானுக்கு உச்சியில இருந்தல்லவோ உள்ளாங்கள் பாதம் வர அம்பிகையா 8 பேரும் அவ முத்த அள்ளி போடுவாளா அவ முத்த அள்ளி போட்ட போது ஆண்டவன் தான் பகவானுக்கு உச்சியில போட்ட முத்து அவருக்கு உச்சி பிள்ளை ஆகிடுமா நெத்தியில போட்ட முத்து அவருக்கு நெத்தி சுட்டி ஆயிடுமா உச்சியில இருந்தல்லவோ அவர் உள்ளாங்கள் பாதம் வர அவர் முத்ததும் போட்டல்லவோ அப்ப ஆதிசக்தி பார்வதியா அவ முத்ததையை எடுப்பதற்கு அவ
மடி ஏந்தி பிச்சை வாங்க அப்ப ஆதிரத்தி 8 பேரும் அவ முத்திறக்க வேணும் என்று ஆண்டவன் தான் பகவானுக்கு உச்சியில இருந்தல்லவோ உள்ளாங்கள் பாதம் வர ஆமா போட்ட முட்டை தான் இறக்கி புலோகம் போகணுமே புகழாக வாழணுமே என்று 8 பேரும் வரபோது எம்பெருமான் கோபால ஒரு பாட்டி போல வடிவம் கொண்டு அவர் முட்டை அள்ளி வாங்கியல்லோ முட்டை அள்ளி வருப்பாரா கையிலே கொடுப்பாரா முத்துக்களை வாங்கி கொண்டு அம்பிகை 8 பேரும் பூலோகம் சென்று புகழாக வாழ வேணும் என்று பெருமான் இடத்திலே முத்துக்களை வாங்கி கொண்டு பூலோகம் சென்று புகழாகவே வாழ வேண்டும் என்று கைலாச மலை கடந்து வாராளே 8 பேரும் கனக சங்கிலி பருவதம்மா ஏறைகள் ஒரு துணையா இருட்டு நாடு கடலு விட்டு ஏகபோதி பட்டணமா புகழ் பெருகி வாராரு போஜா ராஜா நாடு விட்டு அம்பிகையா 8 பேரும் சீர்காழி சிதம்பரமா தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதைகோடி கழுகுமலை தன்னதியில கழுகுமலை தன்னனையும் கழுகாச்சல மூர்த்தியையும் கண்டுமெல்ல தானே எங்கே வாராதானா தென்மேற்கு பாதையாக குற்றாலம் தன்னாதியில அருவிக்கரை நீராடி குற்றால நாதரையும் குழல்வாய் மொழி அம்மாளையும் கண்டுமெல்ல தான் வணங்கி சித்திர சபை அதில சித்திரத்தை வணங்குவாரா அங்கிருந்து பயணம் விட்டு எங்கே வாரானோ தென்காசி தன்னாதியில ராஜ கோபுரத்தில் காசி விசுவநாதரையோ விசாலாட்சி உலகால கண்டு மெல்ல தார்வனைது எங்கே போவோம் என்று அம்பிகையா 8 பேரும் பாதை கூடி எங்கே வாராளானா அம்பிகையா 8 பேரும் ஆம்பூர் பாதையாக அட்டகாடு 8 பேரும் அம்பிகையா துர்க்கையம்மா உச்சீனி மாகாளி சந்தன மாரியம்மா வண்டிக்கார பைரவனோ மகுடனையும் அழைத்து கொண்டு சிவனணிந்த பெருமாளோ கந்தளவாய் மாட சுவாமி கொள்ளாத தளவாய் மாட சட்டநாத ஹேத்ரபா சாமி சங்கீலி பூதத்தோடு கூட்டமிட்ட படைகளோடு சாந்தொழுக புணுகொழுக சவ்வாது வெத்தொழுக அம்பிகையா 8 பேரும் எங்கே வாராளானா இடைகால் பாதை கூறி அட்டகாளி 8 பேரும் சேரன் மாதவி பாதையாக சுத்தமல்லி விளக்கு விட்டு பேட்டை மாநகர் தனியில அம்பிகையா 8 பேர் வணிக வைத்தியர் கூட மக்களிடம் நிலையம் அது வாங்க வேணும் என்ற நிலையம் அது கேட்கும் போது மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அம்பிகையா துர்க்கைக்குத்தான் நிலையம் அது போடுவாரா நிலையம் அது போட்டல்லவோ அம்பிகையா 8 பேரும் தாயான துர்க்கையம்மா சந்தன மாரியம்மா சீனி மாகாளி சட்டநாதகத்ரபால சங்கீலி பேச்சு பிரம்மராட்சுதையா பேரு பெற்ற சுடலை கையா தக்கந்தளவாய் மாடனுக்கும் சிவனணைந்த பெருமாளுக்கும் நிலையம் அது போட்டல்லவோ ஆண்டுக்கு ஒரு முறைதான் குறைவிலாவும் கொடுப்பாரா குறை கொடுக்கும் வேளையில தாயான துர்க்கையம்மா வணங்கி வரும் மக்களையும் சொல்லி வரம் கொடுத்து வாக்கு நல்ல வரம் கொடுத்து வாழ வைத்து காத்து வாரா அம்பிகையா துர்க்கையம்மா காத்து வரும் நாளையில துர்க்கையம்மா வாசலில மக்கள் ஒரு பயிர் போல் காக்கும் தெய்வம் ஒரு வேலியாக வணங்குகின்ற மக்களையும் வணங்குகின்ற அம்மா வாழ வைத்து காத்துவாரா
வணங்கி வரும் மக்களை ஏதோ ஒரு குறையில்லாமல் சொல்லி வரங்கொடுத்து நம்பிக்கை துர்க்கை அம்மா சட்டநாதன் ஏத்ரபாலன் சாமி சங்கிலி பூதத்தாரும் தலவமாட சிவனடைந்த பெருமாளோட தர்க்கன் தலவாய் மாடசாமி சிவனடைந்த பெருமாள் ஆரிய முத்துப்பட்டேன் இந்த கோயில் உள்ள தெய்வங்கள் எல்லாம் ஒரு வேலியாக இந்த தேவங்களை வணங்கி வரக்கூடிய மக்கள் ஒரு பயிர் போடும் வணங்குகின்ற மக்களை ஏதோ ஒரு குறையில்லாமல் சொல்லி வரம் கொடுத்து மக்களை மங்களகரமாய் காத்துவாரே. தந்தின தானினம் தன்னானே தனதான நன்னானினம் தன்னானே நன்னானினம் தன்னானே தந்தின தானினம் தன்னானே தனதான நன்னானினம் தன்னானே நன்னானினம் தன்னானே கும்மியாடி பெண்ணே கும்மியாடி நல்ல கொண்டை கோளிங்கிட கும்மியாடி கொண்டை கோளிங்கிட கும்மியாடி விளையாடும் துர்க்கை அம்மாளுக்கு குனிந்து கும்மியாடிகளம்மா ஆளேலங்குமி ஆளேலோ வெங்கல பம்பை முழங்கி வர நல்ல வெள்ளுப்பாட்டுக்காரர் பாடி வர வெள்ளுப்பாட்டுக்காரர் பாடி வர வெள்ளுப்பாட்டுக்காரர் பாடி வர வெள்ளுப்பாட்டுக்காரர் பாடி வர விளையாடி வருகிற உச்சி மகாளிக்கு வேடிக்கை கும்மியாடி போட்டு கும்மியாடி இருப்பதோ அறையிலே அம்மாள் அழகு இருப்பதோ கொழுவிலே அழகிருப்பதோ கொழுவிலே அழகிருப்பதோ கொழுவிலே அழகிருப்பதோ கொழுவிலே இருக்கிற சந்தனம் மாறிய குவித்து கும்பி கும்மி ஆரே குதிரை வரத பாருங்கம்மா குதிரை குதித்து வரத பாருங்கம்மா குதிரை குதித்து வரத பாருங்கம்மா குதிரை மேல வர தளவாய் மாடனுக்கு குள்ளா மின்னத பாருங்கம்மா ஆளேலங்குமி ஆளேலோ ஆணை வருவத பாருங்கம்மா ஆணை அசைந்து வரத பாருங்கம்மா ஆணை அசைந்து வரத பாருங்கம்மா பாட்ட கேளுங்கம்மா ஆனதடம் போல சங்கிலி பூதத்துக்கு அட்டியல் மின்வத பாருங்கம்மா நாடினம் நன்னானே அப்பனே சூரியன் போல ஊடல் அழகா அந்த சந்திரன் போல முகம் அழகா சந்திரன் போல முகம் அழகா எங்க சாமி வேதிய முத்துப்பட்டனுக்கு சந்தோஷ கும்மி அடிக்கலாமா தண்டனை தானனை தன்னோம் தானே தன்னம் தானனை தன்னோ தானனை தன்னோ தண்டனை தானனை தன்னோம் தானே தன்னோ
வாழியவே வாழியவே பாடுவதற்கு நாங்கள் பாடுவதற்கு தாய பால சரஸ்வதியே அம்பிகை அருள்புரி பாடுவதற்கு இந்த கோவில் அது வாழ்க வாழ்க கோவில் கோமரத்தார் வாழ்க வாழ்க அப்ப வரிப்பணங்கள் கொடுத்தவர்கள் கோடி காலம் வாழ்க வாழ்க நமக்கு அட்வான்ஸ் கொடுத்தவர்கள் அழகுடனே வாழ்க வாழ்க கோவில் நாட்டாமை தர்மகர்த்தா பொக்கிஸ்தார் கணக்கு பிள்ளை அன்பளிப்பு செய்தவர்கள் அழகுடனே வாழ்க வாழ்க ஆலய பணி செய்தவர்கள் அன்புடனே வாழ வேண்டும் கோவில் நல்ல பூசாரி புகழுடனே வாழ வேண்டும் சுவாமி அலங்காரம் செய்தவர்கள் அழகுடனே வாழ்க வாழ்க அலங்காரம் செய்தவர்கள் பொங்கலிட்ட பூவையர்கள் குலவையிட்ட தாய்மார்கள் மங்களமாய் வாழ்க வாழ்க பந்தலது போட்டவர்கள் பந்தல் அலங்காரம் செய்தவர்கள் பந்தலிட வந்த ஜனம் பார்க்க வந்த ஜனங்கள் எல்லாம் எங்கள் கதை கேட்டவர்கள் எங்களை யாசினவர் பேசினவர் தேவ கைலை போலே வாழ்க வாழ்க நமக்கு காப்பி சப்ளை செய்தவர்கள் என்னை வாழ வேண்டும் 100 கோடி நமக்கு பாயாசம் கொடுத்தவர்கள் என்று பவுசுடனே வாழ்க வாழ்க என ஒளி ஒளி அமைத்து தந்த அந்த உரிமையாளர் வாழ்க வாழ்க நமக்கு மைக்கு செட்டு அமைத்து தந்த சண்முக ஆடியோஸ் வாழ்க வாழ்க என்னை எல்லோரும் வாழ வேண்டும் வந்ததமாய் வாழ்க வேணும் என வீடியோ எடுத்தவர்கள் அதை வாழ வேண்டும் 100 கோடி டிஎன்ஆர் லக்ஷ்மி ஆடியோஸின் அவர் உரிமையாளர் வாழ்க வாழ்க சுவாமி எல்லோரும் வாழ வேண்டும் என்னை எங்கோரும் வாழ்க வாழ்க என்னை பாடியவர் வாழ்க வாழ்க பக்க புலவர் எல்லாம் வாழ்க வாழ்க எங்க வில்லதும் வாழ வேண்டும் என்னை வீசுகோடும் வாழ்க வாழ்க என்னை குடமுடுக்கு கைமணி கட்டை என்னை கோடிக்காலம் வாழ்க வாழ்க சுவாமி வாழ வேண்டும் 100 கோடி அந்த மலை முருகனோட சிறப்பான வேளையிலே பாடும் நாமளை ஆதரித்து பாடும் புலமையை ஆதரிக்க வேண்டும் என்று 200 ரூபாயை 200 லட்சமாகவே நமக்கு அள்ளி பரிசளித்த